பொதுவாகவே விமர்சனங்கள் வரும். நான் ஒரு விமர்சனத்தை குறிப்பிட்டுத்தான் சொல்லுகிறேன். அந்த விமர்சனம் வருகிற போது நான் வரலாற்றின் ஏடுகளை படித்து பார்த்தேன். என் மனம் பூரித்து போனது. ஸ்ரீரங்கத்து கோயிலின் வாளில் திருப்பானாழ்வார் என்று ஒருவர் பாடினார். அவருடைய பாடலை கேட்டு அவர் என்ன இனம் என்று தெரியாது, அவர் யார் என்று தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாது. ஆனால் அவருடைய பாட்டும் அவருடைய திறமையும் அவருடைய பக்தியும் வியக்கத்தக்கது என்று சொல்லி தன்னுடைய தோளில் வைத்து தூக்கி சென்றார்களே. அப்படிப்பட்ட வைணவர்கள் வாழக்கூடிய இந்த திருத்தலத்தில் பேசுவதை மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். நான் வியக்கக்கூடிய மனிதர் மரியாதைக்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள். ஏன்னா அவருக்கு பல முறை சாயம் பூச நினைத்தும் யாராலும் பூச முடியவில்லை. அதற்கு காரணமாக நான் என்ன நினைக்கிறேன் என்றால், எது நடுவு நிலைமை என்று கேட்டபோது நடுவில் நிற்பதல்ல நடுவு நிலைமை, நியாயத்தின் பக்கம் நிற்பதுதான் நடுவு நிலைமை என்று சொன்னது என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஆண்டாளின் அன்பு பிள்ளை மரியாதைக்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும், அம்மாவின் அன்பு பிள்ளை மரியாதைக்குரிய ஐயா மணிகண்டன் அவர்களுக்கும், பேச்சாளர்களுக்கும், இங்கு குழுமி இருக்கிற மரியாதைக்குரிய பெருமக்களுக்கும், அம்மாவின் அன்பு பிள்ளை அம்மான்னா ஆண்டாள் நாச்சியார சொல்றாரு. இப்ப அம்மாவையும் மறந்துட்டாங்க, சின்னம்மாவையும் மறந்துட்டாங்க. இல்ல நான் சொல்றது நம்மளை பெத்த அம்மா சின்னம்மாவை.